Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டனை அழுத்திருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து இன்னைக்கு நான் எடுத்துர்க்கேங்க. கோதுமை மாவு இருந்தா கூட நீங்க அதையே சேர்த்துக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொடியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்குலயே தண்ணி இருக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே லைட்டாக காயாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்க, சின்னதாக ஒரு பால் சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் 2 பக்கமும் தடவிக்கலாங்க. பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சாதாரணமாக நம்ம பூரி சாப்பிட்றத விட இந்த மசாலா பூரி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டதுமே வந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். ஒன் சைடு நல்லா வெந்துச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாங்க. மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சாதாரணமாக நம்ம பூரி சாப்பிட்றத விட டிஃப்ரெண்ட்டாக மசாலா பூரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.